போன வீடியோவில் HTMLனா என்ன ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக 8 டேக் யூஸ் பண்ணி சில விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம், நம்ம டைட்டில் பேஜோட டைட்டில் கொடுத்துருந்தோம் அண்ட் ஹெட்டிங் டேக் நம்ம யூஸ் பண்ணி ஹெட்டிங் கொடுத்துருந்தோம். அண்ட் பேராகிராஃபில் வந்து நம்ம எப்படி ஸ்பேஸ் விடலாம், அப்புறம் வந்து வீடியோக்கு லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட்டாகவும் முடியுன்றதுக்காக 8 டேக் யூஸ் பண்ணி hrefனு கொடுத்து நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுருப்போம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே ரீடைரக்டாக நம்மளோட சேனலுக்கு போகும். ஸோ இது நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. ஸோ HTMLோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும். அந்த வீடியோ லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதை வந்து ஒரு சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டுட்டோரியலுக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கமெண்ட் லைன் எப்படி பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டுனா அதுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டைல்ஸ் கொடுக்குறது, பேராகிராஃப்னால் ஒரு அண்டர்லைன் வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்குறது அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுறது, இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்லாம் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க HTMLோட பேசிக் தெரிஞ்சவங்களாம். ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாம் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் கொடுப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் போன வீடியோவில் வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நான் ஹாய் ஐம் ஃபேரிஸ்ன்றது வந்து 6 டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் அது கீழே என்ன பண்ண போகிறேன்னா ஆர் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி வந்து லைன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இதே போல் வந்து நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் கொடுக்குறது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஃப்ரம் இந்தியா, அந்த இந்தியாவை மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்தியாவுக்கு முன்னாடி போயிட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இந்தியாவோட முடிவில் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியான்றது மட்டுமே வந்து போல்டான ஒரு டெக்ஸ்ட்டில் வந்துருக்கு. ஸோ இதே நான் வேறு மாதிரி மாற்றணும், இப்போ வந்து இந்த ASMRன்னு இருக்கிற இடம்லாம் மாறணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போயிட்டு இந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஹோலாவை நம்ம வந்து மாற்றணும், இப்போ இந்த ஒரு பேராகவே நம்ம மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த தேங்க்யூ எவ்ரி ஒன்லேருந்து நான் மாற்றுறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்னுக்கு போயிட்டு இட்டாலிக் ஸ்டைல்ஸ்லாம் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து ஐ டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இந்த ஃபுல் பேராகும் தேங்க்யூ எவ்ரி ஒன்லேருந்து வித் ஃபாரிஸ் வரைக்கும் டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் வரைக்கும் வந்து இந்த ஸ்டைல் வந்து இருக்கும், அதனால் நான் க்ளோஸ் டேக் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், அதாவது ஸ்டைல்ஸில் வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது இதெல்லாமே வந்து இதில் அடங்கும். ஸோ கலர் கொடுக்குறது, அனிமேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து JavaScript, CSS அது மாதிரி போகும். டெக்ஸ்ட்லேயே அதிகபட்சமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து HTML தான் அடங்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஸோ போன வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா கமெண்ட் லைன். இப்போது உங்கள் கோடை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறீங்க, ஏன் உங்களுக்கே வந்து நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோடை திருப்பி எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இதாக மாற்றணும், இப்போ வந்து இந்த ஹைம் ஃபாரிஸ் அப்படின்ற இடத்துல வந்து இதாக மாற்றணும், இல்லை இந்த பேராவில் வந்து ஹெல்லோ எவ்ரி ஒன்றில் வந்து மாற்றணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, ஆனால் எந்த இடத்துல மாற்றணும்னு தெரியாது, இல்லை வேறு யார்கிட்ட கொடுத்து மாற்ற சொன்னீங்களாலும் எந்த இடத்துல மாற்றுறது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக வந்து இந்த கமெண்ட் லைன் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் டேக் கொடுக்கறதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் லைன் வேணும். ஃப்யூச்சரில் வந்து நான் இந்த இதை பார்க்கும்போது நான் வந்து இந்த இடத்துல எதுவும் மாற்றணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் மென் அப்படின்னு சும்மா உங்களோட ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்து ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ இது ஒரு கமெண்ட் லைன். ஸோ நம்ம ஏதாவது எழுதுகிறோம், அதாவது ஃப்யூச்சரில் நம்ம யாராவது கொடுக்குறோம் இந்த கோடை, அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வந்து போன வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் இப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ HTML எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப் தான் வந்து இன்லைன் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோடய நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து உங்கள் செஞ்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, இங்கே வந்து ஃபாரிஸ்ன்ற இடத்துல எம்பசிஸ் டேக் ஓப்பன் பண்ணி எம்பசிஸ் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இங்கேயே வந்து ஆம்ன்றதுக்கு பக்கத்தில் வந்து எம்பசிஸ் டேக் ஓப்பன் பண்ணி எம்பசிஸ் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் புரிய வைக்கிறேன். எப்படின்னா, இப்போ இந்த ஹாய் ஐம் ஃபாரிஸ் நம்ம H1 டேக் யூஸ் பண்ணி பண்ணது எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரௌசரோடைய ஃபுல் விட்த்தையே வந்து அதை எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன்லேருந்து அது ஆரம்பிக்கும். நம்ம எத்தனை டேக் இந்த மாதிரி H1 H2ன்னு கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கும், ரைட்? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதில் வந்து நான் இப்போ இந்த எம்பசிஸ் டேக் யூஸ் பண்ணி ஃபாரிஸ்ன்றதும் இந்த பேராகிராஃபோட கண்டினியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து இதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து எடுக்கலை. இந்த மாதிரி ஹாய் ஐம் ஃபாரிஸ்ன்றது மாதிரி இது வந்து அதுக்குள்ளேயே வந்து அடங்குறது. இதெல்லாம் வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மேலே இந்த ஹாய் ஐம் ஃபாரிஸ் அப்படின்றத வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஏன்னா வந்து திடீர்னு யாருக்காவது தேவைப்படலாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ செப்பரேட்டாகவும் நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது போன வீடியோவில் ஏ டேக் யூஸ் பண்ணி HREF அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட லிங்கை பேஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் வித் ஃபாரிஸை கிளிக் பண்ணால் அந்த பேஜ் வந்து லோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த ரிலாக்ஸ் வித் ஃபாரிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா டேரெக்டாக இப்போ இந்த W3 School அப்படின்ற .com இந்த வெப்சைட்லேயே வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்மளோட index.html பேஜில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ செப்பரேட்டாக வேணும். அதாவது ஒரு ப்ராப்பர் வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனித்தனியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ இந்த W3 Schools அப்படின்றதுலேயே ஓப்பன் ஆகாது. செகண்டாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதுதான் நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நல்லது. சில பேர் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, டார்கெட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே blank அப்படியும் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணோன்னா டிரெக்ட் ஆகி என்னோடய சேனலுக்குள்ளே யூடியூப் ஆப்புக்குள்ளேயே போய் ஓப்பன் ஆகுது. இது நம்ம வந்து ஃபோன் டேப்லெட் இதில் பண்ணுறதுனால டேரெக்டாக இப்படி ஓப்பன் ஆகுது. இதே நம்ம வந்து வெப்சைட்லேயே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிஞ்சிருக்கும் இது. ஸோ இதெல்லாமே தான் வந்து ஒரு பேசிக் தான். இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் தான். போக போக அட்வான்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஈஸியாக போயிடாமல் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப் ஆர் லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.